வணக்கம். திருமணத்துல பாத்தீங்கன்னா, கலத்தர தோஷம் அப்படிங்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த பிரச்சனை வருதுங்கிறத பார்க்கலாம். அதாவது ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா, கலத்தரத்துக்கு உண்டான காரகர். மனைவிக்கு உண்டான காரகமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா, அஸ்தமனம் ஆகிறது, நீச்சமாகிறது. இதுதான் பாத்தீங்கன்னா, அந்த கலத்தர தோஷத்துக்கு உண்டான காரணம். மனைவி கிட்ட பிரியறது, சண்டை போடுறது, டிவைஸுக்கு போறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இதெல்லாம் அஸ்தமனம், நீச்சம் இப்படி இருந்துச்சுன்னா தான் பாத்தீங்கன்னா, சிலருக்கு மன வாழ்க்கை ரொம்ப தாமதமாகி ரொம்ப பிரச்சனையா பண்றது. இதெல்லாம் காரணம் இந்த காரகம் பாத்தீங்கன்னா பலம் இழக்கிறது தான். அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சமானாலோ, தன்னோட வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு மறைஞ்சாலும், இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது 6, 8, 12 கூட சண்டை போட்டுட்டு அவங்க அந்த வாழ்க்கையும் கூட தொடருவாங்க. ஆனா அஸ்தமனம் ஆகுறது, நீச்சம் ஆகுறதுங்கிறது தன்னுடைய காரகத்திலே பாத்தீங்கன்னா இழந்துரும். அப்ப மனைவி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா தங்குறதே கஷ்டம். முதல் மனைவி அப்படிங்கிறது அந்த பிரிவினை, தேவையில்லாத வழக்குகள், சங்கட்டங்கள் இதெல்லாம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராகு கேதுனுடைய சேர்க்கை இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். ராகுல் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கேதுவோடு இருந்துச்சுனாலும் அடிக்கடி சண்டைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் பிரிவினை அதிகமா தர்றதில்லை. ஆனா அஸ்தமனம், நீச்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையை பாத்தீங்கன்னா புரட்டி போடக்கூடியதா இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துல 7ஆம் அதிபதியா இப்ப துலா லக்னம், இப்ப மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு துலாமா வரும். அந்த அதிபதி நீச்சம் ஆயிட்டாருன்னா சிரமம் தான். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா ரிஷபம், சுக்கிரன் வீடா தான் வரும். அப்படி அந்த சுக்கிரன் அஸ்தமனம் நீச்சமாகுது. அதே மாதிரி மீன லக்னமா இருந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுல இருக்கிறது. எப்பவுமே சூரியன் வீட்டுல மறைஞ்சு 6, 8 எல்லாம் மறைஞ்சு சூரியன் வீட்டுல. இப்ப இது பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் வரும். மகர லக்னமா இருந்துச்சுனாலும் 8ஆம் வீடு சூரியன், அங்க சுக்கிரன் இருக்கிறது. மீன லக்னமா இருந்து 6ஆம் வீட்டுல சுக்கிரன் சூரியன் வீட்டுல இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான தோஷத்தை தரக்கூடியது. மனைவியே சில நேரங்கள் திருமணமே தாமதமாகும், திருமணம் இல்லாமையும் கூட போகலாம். நீச்சம் அஸ்தமனம் பாத்தீங்கன்னா மன வாழ்க்கையில பெண்ணோட ஒரு குடும்பம் நடத்துறதுங்கிறது பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். அதாவது கலத்தர தோஷம் அப்படிங்கிறது சுக்கிரன் காரகர் அஸ்தமனம், நீச்சமாகிறது. நவாம்சத்துல நீச்சமானாலும் பாத்தீங்கன்னா இதே சிரமங்களை தான் தொடரும். கலத்திரம்ங்கிறது லக்னத்துக்கு 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டுல இருக்கிற கிரகங்களும் கூட பிரச்சனை தரக்கூடியதா இருக்கும். இப்ப 7ல பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையை தர்றதா தான் இருக்கும். ஆனா பிரிவினையும் வழக்குகளையும் தர்றது, ஒரு மனைவியோட குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலையை படுறதுங்கிறது பாத்தீங்கன்னா அஸ்தமனமும் நீச்சமும் தான். நீச்சம் அஸ்தமனம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். ஸோ எந்த பாவத்தில் இருந்தாலுமே சுக்கிரன் பாத்தீங்கன்னா கெடக்கூடாது. அதுதான் மனைவிக்கு உண்டான காரகரே. அப்ப 7ஆம் வீட்டுல ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தாலும் கூட சுக்கிரன் கெடாம இருந்துச்சுனாலும் கூட லைஃப் பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் நல்லா அமையும். சுக்கிரன் அஸ்தமனமோ நீச்சமா ஆச்சுன்னா அமையிறது ரொம்ப கஷ்டம். அது வாழ்க்கையில அவங்க ஒரு பிடிமானமே இருக்காது. அது பிரிவினைகள் தான் வர்ற மாதிரி தான் இருக்கும். 6, 8, 12ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கலகத்தை உருவாக்குறது தான், சண்டை சச்சரவுகள் தான். ஆனா தன்னோட வீட்டுக்கு 12ல மறையிறப்ப அது பிரச்சனையா தான் வரும். இப்ப 7ஆம் அதிபதியே தன்னோட வீட்டுக்கு 12ல மறையிறப்ப 6ஆம் வீட்டில் மறையிறப்பும் சில நேரங்கள் பிரிவினை கொடுக்கும். நீச்சமாச்சுன்னா பிரிவினை கொடுத்துரும். அந்த கலத்திர தோஷம் அப்படிங்கிறதுல பாவகத்துல இருக்கிற கிரகங்கள், இதுல குரு பார்வை இருக்குது. குருனுடைய பார்வை சுக்கிரன் நீச்சம் அஸ்தமனமானாலும் குருனுடைய பார்வைக்கு பாத்தீங்கன்னா அங்க பெரிய வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அது பிரிவினை தான் கொடுக்குது, சங்கடத்தை தான் வருது. மற்றபடி 7ஆம் பாவகத்தை பார்க்கறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா மன வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினை இல்லாம போகக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் மற்ற அமைப்புகள் குரு பார்வை இருந்தாலும் 7ஆம் வீடு அதிபதி அந்த நல்லா இருந்தாலும் சுக்கிரன் கெடக்கூடாது. ஏன்னா காரகரே அவர் தான். அந்த சுக்கிரன் அஸ்தமனம், நீச்சம் ஆகாம ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாவே அவங்களுக்கு மன வாழ்க்கை பாத்தீங்கன்னா நல்லபடியா அமைச்சுக்க அப்படிங்கிறது தான். இந்த பதிவு பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, நல்ல லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.